என் பேர் யோகானந்தன். இது வந்து டூகா டைன் அண்ட் அன்வைண்ட்ன்றது எங்களோட டேக்லைன். ஸோ இங்க வந்து நல்ல சாப்பாடு கிடைக்கும். அதோட உங்களுக்கு வந்து இங்க ஒரு ரிலாக்ஸ் அட்மாஸ்பியர் இங்க கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இங்க நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். இண்டோர்ல வந்து ஒரு 40 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. அவுட்டோர்ல வந்து ஒரு 70 to 80 பேர் வரைக்கும் உட்காரலாம். ஸோ அவுட்டோர்ல பாத்தீங்கன்னா பெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் இவங்க உங்களுக்கு வெதர் கண்ட்ரோல் இருக்கணுன்றதுக்காக நாங்க வந்து மிஸ்ட் ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்கோம். அண்ட் ஷேட் நெட்டும் இருக்கு. ஸோ கம்ஃபர்டபுளா வெளியில வித்தவுட் எனி ஸ்வெட் உட்கார்ற மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். அண்ட் வித்தின் தி கார்டன் லிமிட்ஸ் வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிரீனரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இந்த மொத்த இடத்தோட விஷயமே வந்து என்னன்னா நல்ல சாப்பாடு, அதோட முக்கியமா வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் அட்மாஸ்பியர், ஒரு நல்ல வைபான அட்மாஸ்பியர் கிடைக்கிறதுக்காக இங்க ஆழ்வார்பேட்டை ஏரியால பண்ணியிருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆழ்வார்பேட்டுன்றது நீங்க இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆழ்வார்பேட்டை நீங்க மறந்துடுவீங்க. ஸோ அது மாதிரியான ஒரு லேட் பேக் இடம், எங்கேயோ ஒரு சபர்ப்ஸ்ல ஒரு ஏரியால இருக்க மாதிரி இருக்கும் எங்களோட கார்டன் ஏரியா. ஸோ அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் மூணாவது விஷயம் வந்து சர்வீஸ். ஸோ நல்ல சாப்பாடு நிறைய இடத்துல கிடைக்கும். நல்ல ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி கிடைக்கிறது, அது காசு செலவு பண்ணா வந்துடும். சர்வீஸ் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான அம்சம் ஃபார் பீப்புள் டு கம் பேக் அகெயின். ஸோ அதுல வந்து நாங்க ஒரு ட்ரெயினரை வச்சு, ஒரு 5-star ஹோட்டல் ட்ரெயினரை வச்சு நாங்க எங்களோட ஸ்டாஃப்க்கு எல்லாரும் ட்ரைனிங் கொடுத்து, ஸோ எப்படி கெஸ்ட்டை ஹேண்டில் பண்ணணும், எப்படி ரிசீவ் பண்ணணும், எப்படி டேபிள்ல உட்கார வைக்கணும், அண்ட் அவங்களுக்கான சர்வீஸ் எப்படி கொடுக்கணும்ன்றதுல ஒரு முழு முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க நான் சொன்ன மாதிரி இண்டோர்ல வந்து ஒரு 40 பேர் உட்காரலாம், வெளியில அவுட்டோர்ல வந்து ஒரு 70 பேர் உட்காரலாம். அண்ட் இண்டோர்ல வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஒரு சில் வைப் இருக்கிற மாதிரியான அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணியிருக்கோம் இன்டீரியர்ல. அண்ட் வெளியில பாத்தீங்கன்னா கார்டன் ஃப்ரெண்ட்லி அண்ட் நேச்சர் லவர்ஸ்க்கு வந்து ஒரு ஆக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வெளியில வந்து பெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஸ்மோக் ஃப்ரெண்ட்லி. ஸோ அது மாதிரியான அட்மாஸ்பியர் வெளியில கொடுத்துருக்கோம். அண்ட் எங்களோட குசின் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் குசின் வச்சிருக்கோம். இட்டாலியன், தாய், சைனீஸ், கான்டினென்டல் அண்ட் இந்தியன் ஆல்சோ இருக்கு. அண்ட் எங்களோட ஷெஃப் வந்து ஷெஃப் சர்வேஸ்வரன். ஸோ அவர் வந்து ஸ்காட்லாண்ட்ல லாஸ்ட் 3 years வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இப்போ நம்மளோட டூகாவோட அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு ஹெட் ஷெஃப். ஸோ அவர் வந்து பிரிங்ஸ் இன் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் யூரோப் டைரக்ட்லி. ஸோ நம்மளோட மெனுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில ஃபர்ஸ்ட் டைம் ஸ்காட்ச் எக் இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ அது மாதிரி நிறைய எங்களோட பாட்டம் லைன் என்னன்னா ரெசிபி வி வாண்டட் டு பி ட்ரூ டு தி ரெசிபி. ஒரு சிம்பிள் ரெசிபி ஃபாலோ பண்ணணுன்றது ஒரு பாயிண்டா வச்சிருக்கோம். அண்ட் ட்ரூ டு தி ரெசிபி இருக்கணும் அப்படின்றது எங்களோட பாயிண்ட். அட் த சேம் டைம் இங்க என்ன சொல்றது, யூத் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாவும் அட்மாஸ்பியர் இருக்கும். நான் யார் வேணாலும் வந்து இங்க நல்ல ஒரு டைன் அண்ட் அன்வைண்ட் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சாப்பாடு, அட் த சேம் டைம் யூ கேன் ரிலாக்ஸ், சில் அண்ட் ஸ்பெண்ட் யுவர் குவாலிட்டி டைம் ஹியர் அண்ட் தட் வில் மேக் பீப்புள் டு கம் பேக் அகெயின். Okay, so along with the food, இங்க வந்து ஒரு big variety of beverages வச்சிருக்கோம் and we have a excellent barista here. Coffee lovers-க்கு வந்து இங்க we have sourced coffee from the Aircard MSP plantation and a select set of beans. So நல்ல coffee lovers-க்கு வந்து we give wide variety of choices இருக்கு. And also beverages, நல்ல quality beverages இருக்கு and wide variety of beverages இருக்கு. And you can all enjoy a good along with a good food, a good beverage you can enjoy here. சார் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி நம்ம ஹோட்டல்ஸ் வரும்போது வெயிட்டிங்ல நம்ம நிறைய இருக்கும். ஆமா, அது வந்து சாய்ஸ் தான். அதை ரிலாக்ஸா பண்ணணும் அப்படிங்கும்போது நிறைய செலிபிரிட்டிஸ், டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி பிளேசஸ் வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு திங்க் வந்து என்ன அப்படின்னா சேஃப்டி அப்படிங்கிறது முக்கியம் நினைப்பாங்க. சேஃப்டியை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு வந்தா கூட நம்ம ரிலாக்ஸா உட்கார்றது சேஃப்டி அந்த மாதிரி இருக்கு. சேஃப்டினா எப்படி சொல்றோம், சில ஆடியன்ஸ் வந்தாங்க செல்ஃபி எடுக்கணும், பட் அவங்க ரைட்டிங்காக வந்துருப்பாங்க. ஓகே, அவங்க ஸ்பெண்ட் ஒரு டே கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, புரியுது. சோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படியான ஓகே அது இதுவா சொல்லுவா. creative people இங்க வந்தாங்கன்னா they can sit here for a long time without being disturbed by the guest.
ஸோ மற்றவங்க யாரும் தொந்தரவு பண்ணாத மாதிரி இங்க கார்டன் ஏரியால உட்கார்ந்தீங்கன்னா கிரியேட்டிவ் பர்சன்ஸ்க்கு they can spend a whole day here. இந்த கார்டன் ஏரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் இவங்க ஸ்டோரி ரைட்டர்ஸ் இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப ஏதுவான இடமா இருக்கும். வித் பிரைவசி they can spend their whole day here. அட் த சேம் டைம் இங்க வந்து இப்போ இது மாதிரி ஆழ்வார்பேட்டில் இது மாதிரி ஒரு வைப்ல இது மாதிரியான ஒரு இடம் போது நிறைய பேருக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமோ, ரொம்ப நம்மளால சாமானியர்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு டே ஸ்பெண்ட் பண்ண முடியாதோ அப்படின்ற மாதிரி, ஒரு ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ண முடியாதோ மாதிரி ஒரு டவுட் இருக்கும். உங்களுக்கு கவலையே வேண்டாம். இங்க வந்து சாமானியர்கள் இங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட்டை ஒரு பேக்கெட் ஃப்ரெண்ட்லி இதுல சாப்பிட்டு போகலாம். ஸோ எங்க கேஃபே வந்து டிடிகே ரோட்ல இருந்து சீத்தமால் காலனி உள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராமச்சந்திரா அவென்யூ வந்து அட் லாஸ்ட் டெட் எண்ட் ஹவுஸ் இது. ஸோ ரொம்ப ப்ரைவேட்டா ரொம்ப செக்யூர்டா உங்களோட ஒரு ஈவினிங் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான லொகேஷனா இருக்கும்.